லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ருதி ஹாசன், உப்பேனா, நாகார்ஜுனா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் கூலி. கூலி படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த கூலி படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸும் இப்போ விற்று முடிச்சிட்டாங்க. கூலி படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்களாம். அதுவும் 120 கோடி மேலே இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ்க்கு விற்றுருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் கூலி படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக குட் பேட் அகிலி, நம்ம ஆதிக் ரவிச்சந்திர டைரக்ஷனில் அஜித் குமார் நடிச்சிருக்கிற படம். குட் பேட் அகிலி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான ஓஜி சம்பவம் சாங்கை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் ஓகேவாக தான் இருக்குது, பிஜிஎம் தெரிக்குது, லிரிக்ஸும் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னமோ மிஸ் ஆகுற மாதிரியே இருக்குது. இந்த ஓஜி சம்பவம் சாங்கை ஆதிக் ரவிச்சந்தர் மற்றும் ஜிவி பிரகாஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பாடியிருக்காங்க. இந்த குட் பேட் அகிலி படத்தோட ட்ரெய்லர் கமிங் சூன். இந்த குட் பேட் அகிலி படத்தை வர ஏப்ரல் 10ஆம் தேதி மல்டிபிள் லாங்குவேஜில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததா டிராகன், அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ஷனில் நம்ம பிரதீப் ரங்கநாதன், கயட்டு லோஹர் லீடர் நடிச்சிருக்கிற படம். இது ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. டிராகன் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வர மார்ச் 21ஆம் தேதி டிராகன் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. அடுத்ததா எம்புரான், பிருத்திவிராஜ் டைரக்ஷனில் நம்ம மோகன்லால் மற்றும் பிருத்திவிராஜ் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த படம் ஐமேக்ஸ்லையும் ரிலீஸ் ஆக போகுதுன்னு அஃபிஷியலாக சொல்லி ஒரு நியூ போஸ்டரும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 27ஆம் தேதி எம்புரான் படத்தை எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்ததா தக் லைஃப், மணிரத்னம் டைரக்ஷனில் உலக நாயகன் கமல்ஹாசன் மற்றும் சிம்பு சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த தக் லைஃப் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. 150 கோடிக்கு இந்த தக் லைஃப் படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. வர ஜூன் 5ஆம் தேதி தக் லைஃப் படத்தை மல்டிபிள் லாங்குவேஜில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க.